பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது மொபைலில் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட நம்ம ஆத்மாவை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று வேதம் கூறுகிறது. என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் அறிகிறோம். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய் என்று உபாகம் 4:29 கூறப்பட்டுள்ளது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் காண்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். எனவே பிரியமானவர்களை, நம்முடைய ஆத்மா ஆண்டவரையே தேட வேண்டும், ஆண்டவரையே பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய ஆத்மா நம்மை வெறுப்பதில்லை என்று வேதத்தில் காண்கிறோம். உமது காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதையும் உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கு மறவாதையும் என்று சங்கீதம் 74:19 கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களே, காட்டுப்புறாவின் நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் உபத்திரவத்துக்கும் சத்துருக்களின் கைக்கு ஒப்புக்கொடார் என்று நாம் அறிகிறோம். நம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் உடைய சமத்தை நோக்கி வர கொடுத்த தயவுக்காக என் அந்நியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனை, என் தேவனாகிய கர்த்தாவே, ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே என்று சொன்னீர் சுவாமி. உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன் என்று சொல்கிறார் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே, என்னை முழுவதுமாக பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தகப்பனை, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என்னுடைய ஆவியாத்ம சரீரத்தை உமக்கு மீட்டுக்கொள்ளும். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.